சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளிலும் வெள்ளம் நிரம்பி காணப்படுவதால் தற்போது சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வெள்ளத்தால் தற்போது சென்னை தத்தளித்து வருகிறது. எங்கு சுற்றி பார்த்தாலும் வெள்ள நீர் தேங்கி உள்ளது. வெள்ள நீர் ஆறு போல் சாலைகளில் ஓடுகிறது. முற்றிலுமாக சென்னை தற்பொழுது துண்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து. அப்படித்தான் கூற வேண்டும். என்றால் முழுவதுமாக ரயில் போக்குவரத்து கிடையாது, பேருந்து போக்குவரத்து கிடையாது. தாம்பரத்தில் இருந்து இந்த பக்கம் வருவதற்கு, சென்னைக்குள் வருவதற்கு முழுவதுமாக சாலைகள் அடைப்பட்டு கிடக்கின்றன. எந்த பகுதியிலும் மக்கள் வெளியே போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. எல்லா சாலைகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மாதிரி அதே மாதிரி சென்னையினுடைய பிரதான சாலையான அண்ணா சாலை முழுவதுமாக தற்பொழுது தண்ணீர் மூழ்கியுள்ளது. பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். மின்சாரம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தும் தண்ணீரில் தற்பொழுது மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது சிரமம் என்று கூட சொல்ல முடியாது. அவர்கள் முற்றிலுமாக இந்த மழை வெள்ளத்தால் முடக்கப்பட்டுள்ளனர். அப்படித்தான் தற்போதைய நிலை சென்னையில் இருக்கிறது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் மக்கள் அவசர உதவி கேட்டு அழைத்த வண்ணம் உள்ளனர். எல்லா இடங்களிலும் தற்பொழுது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பொதுவாக சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் என்பது நீரிலேயே மூழ்கியுள்ளன. பேருந்துகள் முழுவதுமாக சென்னை நகருக்குள் இயக்கப்பட பல்வேறு பகுதிகளுக்கு முழுவதுமாக இயக்கப்படவில்லை. ஒரு சில வழிகளில் மட்டுமே, தடங்களில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதுவும் குறைந்த அளவில் தான் இயக்கப்படுகின்றன. அந்த அளவிற்கு வெள்ள நீர் இந்த பகுதியில் புகுந்துள்ளது. ஏராளமானோர் தற்பொழுது பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர்.